ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நான் ஃபிஷிங் பஸ் வினோத். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேங்கன்னா, ரியல் வாரியிலேருந்து பாய்சன் ஒரு ஃப்ராக் வந்து நமக்கு ரிவ்யூக்கு வந்திருக்கு. இந்த ஃப்ராகை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சீட்டா ஃப்ராகில் வந்து சின்னதாக ஜூம் செஞ்ச மாதிரியே இருக்குது. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 10 to 11 கிராம் வெயிட்டு. பெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சூப்பர் டிசைனாக கொடுத்துருக்காங்க. தண்ணியில் அப்படி சுற்றிட்டே வரும். இப்போ வர ஃப்ராகில் எல்லாமே இந்த மாதிரி பெல் தான் கொடுக்குறாங்க. மீன் வந்து நல்லா அட்ராக்ட் ஆகுது. ஸோ பெல் வந்து நல்லா பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பின்னாடி தண்ணியில் இப்படியே சுற்றிக்கிட்டே வரும். ஃப்ராக் நல்லா நீட்டாக இருக்குது, தண்ணியில் முழுகாது. ஹூக்கு தரமாக கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்மேட் ஃப்ராக்னாலே ஹூக்கு தரமாக தான் இருக்கும், தொட்டாலே லாக் ஆகிடும். ப்ளஸ்ஸு தண்ணியில் வந்து இது பார்க்க அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ரியல் ஃப்ராக் வரா மாதிரியே இருக்கும். பார்க்க டிசைன் அப்படி தான் இருக்குது. எனக்கு அடித்து பார்க்கலாம் வாங்க. Até மிஸ் ஆயிடுச்சு. மீன் சின்ன மீன் நினைக்கிறான். கரைக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு வரும். Resek lagi. நல்ல ஸ்ட்ரைக்கு, சூப்பராக உள்ளேருந்து ஓடி வந்துச்சு. பாய்சன் ஃப்ராக் பாருங்கள் எங்கே உள்ளே வச்சுருக்கேன். நல்ல ரிசல்ட்டு, நல்ல சைஸு. பா கோடு போட்டுச்சு. தொட்டாலே ஊக்கத்தாங்க ஃப்ராக். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டேனி ப்ரோக்கு வந்து மிஷினில் சொல்லி கொடுத்துருந்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று போட்டார். சூப்பர் ப்ரோ, போடு ப்ரோ, சைஸு ப்ரோ. தெரியாதனமாக அதை வேற விட்டோம் போல். போடு ப்ரோ, போடு ப்ரோ, நல்ல சைஸு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேனி ப்ரோ வந்து புதுசாக மிஷின் வாங்கியிருக்காரு. அவர் சொல்லி கொடுத்தோம், கொடுக்கறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரதர் ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று போட்டார். பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ரியல் வாரியர் பாய்சன் ஃப்ராக் வந்து ரிசல்ட் ஆகிடுச்சு. ஒரு மீன் வந்து கரைக்கு வந்துச்சு, ஒரு மீன் மிஸ் ஆகிடுச்சு. நல்லா ஹூக் செட் ஆகுது, நல்லா ரிசல்ட் ஆகுது. ஓப்பன் வாட்டர்லேயும் நல்லா ரிசல்ட் ஆகுது. ஸோ பாசிலேயும் வந்து மீன் வந்து நல்லா அடிக்குது. வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃப்ராக் பார்த்திங்கன்னா ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. நான் ஒன்று இது கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. 10 to 11 கிராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-400 கிராம் மீன் தான் வந்து எடுக்கும். சின்ன மீன்லாம் எடுக்காது. 1/2 கிலோ மீன்லாம் நல்லா தாராளமாக எடுக்கும். ஏன்னா பெரிய ஹூக் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், அடித்த மீனை பாருங்கள், நல்ல சைஸ் தான். பார்த்திங்கன்னா இது ரிவ்யூக்காக தான் எடுத்தோம். வாங்க ரிலீஸ் பண்ணிடலாம்.
இது போட்டோம். திருப்பி நானே பிடிக்கலாம் இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா பாய்சனில் வந்து 2வது மீன், ரியல் வாரியர் பாய்சனில். மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால கேமரா ஆன் பண்ண முடியல, பார்த்தாலே தெரியும் தலைலாம் நனைஞ்சிருக்கும். செம மழை பெஞ்சுது. இப்போது அந்த மழையிலே வந்து அடிச்சுது. மழை நின்ன உடனே போட்டால் வந்து அடிச்சிச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு கேஸ்டிங்கில் வந்து அடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது பாருங்க, நல்ல சைஸ், ஒரு 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ கொஞ்சம் கூடவே தான் இருக்கும். இதையும் கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணிடலாம் வாங்க. மொத்தம் இன்றைக்கி 3 மீனில் வந்து பார்த்திங்கன்னா 2 மீன் ஸ்ட்ரைக் ஏறிடுச்சு, ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. விடு ப்ரோ போட்டோம். மோஸ்ட்டாக நம்ம ரிவ்யூக்காண்டி தான் நம்ம பிடிப்போம் மீன், பிடிச்சிட்டு நம்ம கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணுறோம். விரால் மீன் பிடிக்கிறது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பர்சனலாக நான் நம்பரும் தரேன், எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் டீட்டெயில் ஏதாவது வேணுன்னா கேளுங்க. என்ன ராட் அண்ட் ரீல் வாங்கணும் அப்படி டவுட் இருந்தால் கூட எங்களுக்கு எப்போ வந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராவது தெரியாத வந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு இது மாதிரிலாம் மீன் பிடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது, என்ன தெரியும்னா நம்ம வீடியோ பார்த்து நம்ம சொல்லுங்கள். நம்மளும் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம இனிமேல் வீடியோவில் கிளியர் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ரிவ்யூ வீடியோ போடணுன்னாலும் சொல்லுங்கள், அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த ஃப்ராக் வாங்கி போடுங்க ப்ரோ, இது ரிசல்ட் ஆகுது, இந்த மிஷின் வாங்கலாமா, இந்த ராடு போடலாமா, எந்த டவுட் இருந்தாலும் என்ன இருந்தாலும் எங்ககிட்ட கேளுங்க. நம்ம எப்போ வந்தாலும் நம்ம உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.